வளர்ந்து வரும் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான தற்போதைய ஒரு நாள் தொடரில் இந்திய அணி தடுமாறிட்டுமே இருந்தாங்க. முதல் ஒரு நாள் போட்டியில பெற்ற வெற்றியின் மூலம் நல்ல உத்வேகம் இருந்த நிலையில இரண்டாவது ஒரு நாள் போட்டியிலுமே ஆக்ரோஷமாக விளையாடி இருந்தாங்க. அவர்கள் உலக சாதனையை முறியடிச்சிருக்காங்க. ஒரே மூச்சுல 402 ரன்களை குவித்து ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு பெரிய இலக்கை நிர்ணயிச்சாங்க. அடைய முடியாத இந்த இலக்கை எட்ட தவறிய ஆப்கானிஸ்தான் அணி அப்போது தோல்வியையுமே ஒப்புக்கொண்டாங்க. இந்தியா 170 ரன்கள் அப்படின்ற மிகப்பெரிய ரன் வித்தியாசத்துல வெற்றியுமே பெற்றாங்க. இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரை கைப்பற்றிட்டாங்க. முதல் ஒரு நாள் போட்டியில தங்களுடைய பந்து வீச்சால் அசத்திய அவர்கள் இந்த ஒரு நாள் போட்டியில தங்களுடைய பேட்டிங்ல படு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்த போட்டியில இந்திய அணியுடைய இந்த அற்புதமான வெற்றிக்கு பின்னால உள்ள முக்கிய காரணங்களுமே வைரல் ஆகிட்டு இருந்தது. இரண்டாவது ஓடியில ஜெய்ஸ்வால் அவர்கள் பெருசாக சோபிக்கவில்லை அப்படின்னாலுமே அடுத்து இறங்கிய கில் மற்றும் ரோஹித் சர்மாவுடைய பார்ட்னர்ஷிப் இதற்கு அடித்தளமாக அமைச்சது. அடுத்தடுத்து வந்த அனைத்து வீரர்களுமே சிறப்பாக செயல்பட்டதால இந்த இலக்கை எளிதாக எட்ட முடிஞ்சது. இதனடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஓடிஐ சீரியஸை இந்தியா வென்றுவிட்டது. மூன்றாவது ஓடிஐ நாளை சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. அதற்காக ரசிகர்கள் ஆரவாரத்துடன் காத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா 2 போட்டிகள் வெற்றி பெற்றதால இந்திய அணியுடைய 11 அணிகள்ல நிறைய மாறுதல்கள் இருக்குமா. இது வரைக்கும் பெஞ்சில் அமர வைக்கப்பட்டிருந்த வீரர்கள் அனைவர்களுக்குமே வாய்ப்பு கொடுக்க இருக்காங்களாம். முக்கியமாக கேப்டன் கில் அவர்களே மூன்றாவது ஓடிஐ போட்டியில் விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகையால மூன்றாவது ஓடிஐக்கு யார் கேப்டன் இருப்பார் அப்படின்ற கேள்வியுமே எழுந்திருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.